Hi guys, I'm Nandini as a technical trainer at IAE. So previous videoல நம்ம வந்து Tally series start பண்ணிருந்தோம். Today videoல series 2 வந்து நம்ம continue பண்ண போறோம். Last videoல பாத்தீங்கன்னா நான் golden rules பத்தி explain மட்டும் பண்ணிருப்பேன். இன்னைக்கு அதுக்கான examples சொல்லி அது எப்படி வந்து நம்ம debit credit note பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட first rule வந்து பாத்தீங்கன்னா personal account. Personal account ரூல் என்ன அப்படின்னா debit the receiver and credit the giver. So இதுக்கான first question, cash received from Vasanth & Co rupees 50,000. அப்போ நம்ம வந்து Vasanth & Co அப்படிங்கிற ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு பர்சன் கிட்ட இருந்து 50,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து கிவரா ரிசீவரான்னு நம்ம பார்க்கணும். அப்ப Vasanth & Co தான் நமக்கு கேஷ் கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்க யாருன்னா கிவர். அப்ப இந்த இடத்துல கிவர் அப்படிங்கிறது கிரெடிட்ல இருக்கு. அப்ப கிரெடிட்ல நீங்க Vasanth & Co நோட் பண்ணுங்க, டெபிட்ல கேஷ் நோட் பண்ணுங்க. தட்ஸ் இட். இதுவே செகண்ட் கொஸ்டின், கேஷ் பெய்டு டு கவி ஷாப் rupees 2,000. அப்ப இதுல கவி ஷாப் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பே பண்ணிருக்கோம், அதனாலதான் கேஷ் பெய்டுன்னு இருக்கு. அப்ப நம்ம பே பண்றோம்னா அவங்க யாரு? ரிசீவர். அவங்க கேஷ வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரிசீவர் வர இடத்துல நீங்க கவி ஷாப் போடணும், கீழே வந்து கேஷ் போட்டுக்கோங்க. சோ இதுதான் பர்சனல் அக்கௌண்டோட ரூல். நமக்கு சிம்பிளா வந்து முடிஞ்சிரும். கிவர் யாரு ரிசீவர் யாருன்னு மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டா அவங்க நேம் அவங்க பொசிஷன்ல போட்டுட்டு இன்னொரு என்ட்ரியில கேஷ் என்ட்ரிய போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரூல் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டெபிட் கிரெடிட் ரூல் பாத்தீங்கன்னா டெபிட்ல வாட் கம்ஸ் இன், கிரெடிட்ல வாட் கோஸ் அவுட். சோ ரியல் அக்கௌண்ட்டை நம்ம டூ டைப்பா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஒன்னு பிக்ஸ்ட் அசெட்டை பேஸ் பண்ணி, இன்னொன்னு கூட்ஸை பேஸ் பண்ணி. பிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்ட வாங்கி நம்ம ஓன் யூஸ்க்காக நம்மளோட லைஃப் டைம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், அதான் பிக்ஸ்ட் அசெட். இதுல டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள்ங்கிற அசெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அப்போ ஒரு ஃபர்னிச்சர் நான் வாங்குறேன்னா அது பிக்ஸ்ட் அசெட், அதை என்னோட ஓன் யூஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் rupees 10,000. அப்போ என்கிட்ட என்ன வந்திருக்கு, என்ன வெளியே போயிருக்கு, அதாவது வாட் கம்ஸ் இன்ல ஃபர்னிச்சர் வந்திருக்கும், என்ன வெளியே போயிருக்கும், நான் கேஷ் கொடுத்துதான் அந்த ஃபர்னிச்சரை வாங்கியிருப்பேன். சோ வாட் கோஸ் அவுட்ல கேஷ். இதுவே லேண்ட் சேல் டு ஹரி ஷாப்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லேண்ட வந்து நான் சேல் பண்றேன், அப்ப எனக்கு கேஷ் வந்திருக்கும். அப்ப டெபிட்ல கேஷ், கிரெடிட்ல வந்து லேண்ட். சோ இதுதான் ரியல் அக்கௌண்டோட ரூல். இதுவே நீங்க வந்து கூட்ஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ரூல் தான், வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட் தான். ஆனா இதோட கரெக்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு பாருங்க. இப்ப கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஜெயா rupees 5,000 பை கேஷ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இப்போ நார்மலா இந்த ரூலை வச்சு நம்ம சொல்லும் போது என்கிட்ட கூட்ஸ் வந்திருக்குப்பா, கேஷ் வெளியே போயிருக்கு, அதான் கரெக்டான என்ட்ரி. ஆனா இப்ப பிக்ஸ்ட் அசெட்ல பாத்தீங்கன்னா பர்னிச்சர் தான் என்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் வாட் கம்ஸ் இன்ல டைரக்டா பர்னிச்சர் அப்படின்னே போட்டுடலாம். ஆனா நான் வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட நேம் பர்டிகுலரா எனக்கு தெரியல, அப்ப நான் காமனா கூட்ஸ் அப்படின்னு சொல்றேன். சோ இப்படி போடாம அதுக்கான ரீசனை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும், அதான் கேஷ் பர்ச்சேஸ். சோ கீழே நாம கேஷ்லயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுவே செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஜெயா rupees 5,000 பை கிரெடிட்னு இருக்கு. அப்ப கிரெடிட் அப்படின்னா என்ன மீனிங், நம்ம வந்து கேஷ் அப்பவே கொடுத்து வாங்கணும்னா தான் அது கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா நான் 1 மந்த் கழிச்சு கொடுக்குறேன், இல்ல 2 மந்த் கழிச்சு கொடுக்குறேன். சோ அந்த மாதிரி ஒரு கடன் சொல்லி வாங்குறது தான் கிரெடிட் பர்ச்சேஸ். சோ இதுக்கும் என்ட்ரி சேம், மேல கூட்ஸ் கேஷ் இந்த கான்செப்ட்ல தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா இதுல பாருங்க, டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு நீங்க பாக்கும்போது கூட்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அப்ப இதோட ரீசன் என்னன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் அப்பவே நம்ம கிட்ட இருந்து போயிருந்தாதான் நம்ம கேஷ்னு மென்ஷன் பண்ணணும். இங்கேயே நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம், கிரெடிட்க்கு சொல்லிட்டு. அப்ப கேஷ்க்கு பதிலா யாருக்கு கேஷ் நீங்க கொடுக்கணுமோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணும். சோ நான் இப்ப ஜெயாக்கு தான் கேஷ் கொடுக்கணும், சோ அவங்களோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் அதே ரூல் தான், ரியல் அக்கௌண்டே தான், ஆனா சேல்ஸை பேஸ் பண்ணி பாருங்க. சோ சேம் வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட் ரூல் தான், பேஸ்ட் ஆன் கூட்ஸ் ப்ராடக்ட பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இதுல கூட்ஸ் சேல் டு கடா ட்ரேடர்ஸ் rupees 10,000 பை கேஷ்னு இருக்கு. அப்ப கேஷ்க்கு தான் நான் அந்த ப்ராடக்ட வந்து சேல் பண்ணிருக்கேன். அப்ப நார்மலா எங்கிட்ட என்ன வந்திருக்கும், கேஷ் வந்திருக்கும். நான் சேல் பண்றேன் அப்படிங்கும் போது ப்ராடக்ட் அந்த கூட்ஸ் வந்து எங்கிட்ட இருந்து வெளியே போயிருக்கும். கரெக்ட். அப்ப கேஷ் அப்பவே கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க, கேஷ்னே போட்டுக்கலாம். ஆனா கூட்ஸ் அப்படிங்கறது என்ன ப்ராடக்ட்னு மென்ஷன் ஆகல. அப்ப அதுக்கான ரீசன் என்னங்க, கேஷ் சேல் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதுவே கூட்ஸ் சேல் டு கலா ட்ரேடர்ஸ் 10,000 பை கிரெடிட்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கடனுக்கு எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப எங்கிட்ட கேஷ் அப்பவே தருவாங்களா? மாட்டாங்க. அப்ப நீங்க கேஷ்க்கு பதிலா அந்த கஸ்டமரோட நேமை மென்ஷன் பண்ணுங்க. தென் கூட்ஸ் இருக்கு கீழே, கூட்ஸ் அப்படிங்கறது ப்ராடக்ட் மென்ஷன் ஆகல, அப்ப அதுக்கான ரீசன் என்னதுங்க, கிரெடிட் சேல்.
சோ நம்மளோட என்ட்ரி பாத்தீங்கன்னா டெபிட்ல கலா ட்ரேடர்ஸ்னும் கிரெடிட்ல வந்து கிரெடிட் சேல் அப்படின்னு வந்திருக்கும். சோ இப்படிதான் நம்ம ரியல் அக்கௌண்ட்கான என்ட்ரிஸ வந்து போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட்ல ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் போடுவீங்க, கிரெடிட்ல ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நோட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு salary paid ₹50,000. அப்ப இதுல salary paidங்கிறது என்னோட எக்ஸ்பென்சஸ் கரெக்ட்டுங்களா. அப்ப டெபிட்ல salary paidன்னு போடும். இன்னொரு என்ட்ரியில கேஷ்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்ட் ரிசீவ்டு ₹45,000. அப்ப ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கறது என்னோட இன்கம். அப்ப கிரெடிட்ல தான் என்னோட இன்கமோட பேரை போடணும். அப்ப கிரெடிட்ல ரெண்ட் ரிசீவ்டுன்னு போடுங்க, டெபிட்ல வந்து நம்ம கேஷ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. சோ இதுதான் நம்ம மூணு கோல்டன் ரூல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம டெபிட் கிரெடிட் வந்து நோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, நான் அப்கமிங் வீடியோஸ்ல குரூப் எப்படி நோட் பண்ணும், வவுச்சர் எப்படி நோட் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் டேலி வந்து படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சீரீஸை கண்டினியூ பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.